பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 29 டிசம்பர் 2025, 30 டிசம்பர் 2025 2 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை. சரிங்களா? ஸோ ஹெட்லைன்ஸு எதுவும் தேவையில்ல, நம்ம உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் பார்த்துருவோம். சரிங்களா? இந்த 2 நாளைக்கும் நம்மளுக்கு ஒரு 3லேருந்து 4 நியூஸ் மட்டும்தான் கவர் ஆகுது. அதை மட்டும் பார்த்துடலாம். ஸோ மன் கி பாத் நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இல்லைங்களா? ஸோ அந்த மன் கி பாத் நிகழ்ச்சியில் இந்த தடவை எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிரதமர் மோடி மனதின் குரல். சரிங்களா? எதை பற்றி பேசியிருக்காருன்னா, ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினம் கொண்டாடப்பட போகுது. ஸோ அது சார்ந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு. சரிங்களா? வேறு இந்த பாருங்கள், ரொம்ப முக்கியம். நம்ம இந்தியா நாட்டில் சிவிங்கி புலிகளோட எண்ணிக்கை இப்போ 30க்கும் மேல் உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் இப்போ சிவிங்கி புலிகளோட எண்ணிக்கை 30க்கு மேலே இருக்குது. ஃபஸ்ட்டு சிவிங்கி புலிகள் எங்கே கொண்டு வந்து விடப்பட்டுச்சு அப்படின்னா, குணோத் தேசிய பூங்கா, மத்திய பிரதேசம். அதையும் நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும். வேறு இந்தது தீவு நாடான ஃபிஜியில் இந்திய மொழி மற்றும் கலாச்சாரத்தை பரப்ப பாராட்டுக்குரிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காரு. எதுக்கு அப்படின்னா, ஃபிஜியில் உள்ள ஒரு பள்ளியில் போன வருஷம் தமிழ் தினம் கொண்டாடப்பட்டிருக்கு. ஸோ குழந்தைகள் அதில் தமிழில் கவிதைகள், சொற்பொழிவுகள் எல்லாருமே ஆற்றியிருக்காங்க. சரிங்களா? அப்போது கேட்கலாம், ரீசெண்டாக எந்த நாட்டில் இருக்க பள்ளியில் தமிழ் தினம் கொண்டாடப்பட்டது அப்படின்னா ஃபிஜி. சரிங்களா? ஃபிஜி அப்படின்ற ஒரு தீவு. அந்த தீவில் ஃபஸ்ட்டு டைம் தமிழ் தினம் கொண்டாடப்பட்டிருக்கு அங்கே இருக்க பள்ளிகளில். சரியா? சரி, ரைட். அடுத்தது பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இருக்காங்கல்ல, அவங்க நீர்மூழ்கி கப்பலில் பயணிச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னா, கர்நாடக மாநிலம் கர்வார் அப்படின்ற கடற்படை தளத்திலிருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட நீர்மூழ்கி கப்பல் ஐஎன்எஸ் வாக்ஷீர். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐஎன்எஸ் வாக்ஷீர் அப்படின்ற நீர்மூழ்கி கப்பலில் கர்நாடகாவில் இருக்க கர்வார் கடற்படை தளத்திலிருந்து பயணிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நீர்மூழ்கி கப்பலில் பயணித்த முதல் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம். 2006 ஐஎன்எஸ் சிந்து ரக்ஷக் அப்படின்ற கப்பலில் இவர் போயிருக்காரு. ஸோ அதுக்கடுத்து திரௌபதி முர்மு இவங்க போயிருக்காங்க. சரியா? இதில் பாருங்கள், கூடுதல் இன்ஃபர்மேஷனாக இந்த கொடுத்துருந்தாங்க. ஐஎன்எஸ் வாக்ஷீர் P-75 ஸ்கார்பின் அப்படின்ற திட்டத்தின் கீழே உள்நாட்டில் கட்டப்பட்ட 6வது மற்றும் கடைசி நீர்மூழ்கி கப்பல். ஆக்சுவலாக இந்த P-75 ஸ்கார்பின் அப்படின்ற திட்டம் என்னென்னா, முழுவதுமாக இந்தியாவிலேயே 6 நீர்மூழ்கி கப்பல்கள் கட்டணும் அப்படின்றதான் இதோட முக்கிய திட்டம். ஸோ அதில் கடைசியாக கட்டப்பட்ட கப்பல் எது அப்படின்னா ஐஎன்எஸ் வாக்ஷீர் கப்பல். சரியா? இந்தியாவிலே முழுவதுமாக கட்டப்பட்ட இந்த கப்பலில் குடியரசுத் தலைவர் பயணிச்சிருக்காங்க. சரியா? ரைட்டு. அடுத்தது பார்க்கலாம். வேறு இதில் நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ் அவ்வளோதான். வேறு எந்த நியூஸும் இல்லை இதில். நம்ம அடுத்தது பார்க்கலாம். சி சுப்பிரமணியம், இவர் பார்த்துருக்கீங்களப்பா, காமராசர் இருக்கார்ல, அவர் முதலமைச்சராக இருந்தப்போ கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் சி சுப்பிரமணியம். கோவையில் மேம்பாலத்துக்கு இவரோட பெயரை சூட்டியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இவர் கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது தான் குலக்கல்வி திட்டம் ஒழிக்கப்பட்டுச்சு. நம்ம 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் இருக்கும். சரியா? 12th பாலிட்டி புக்கில் எடுத்து பாருங்கள், இருக்கும். சரியா? சி சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எஸ் சுப்பிரமணியம் அப்படின்றவர் அன்னி பெசன்ட் அம்மையாரை கைது செஞ்சதுக்காக தன்னுடைய நைட்ஹுட் பட்டத்தை துறந்தவர் யார் அப்படின்னா எஸ் சுப்பிரமணியம். சி சுப்பிரமணியம் காமராசர் முதலமைச்சராக இருந்தப்போ கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் சி சுப்பிரமணியம். வி சுப்பிரமணியம் இவர் யார் அப்படின்னா வாஞ்சிநாதனுக்கு கைத்துப்பாக்கி அதாவது கைத்துப்பாக்கி சுட சொல்லி கொடுத்தவர் யார் அப்படின்னா வி சுப்பிரமணியம். பாரத மாதா சங்கத்தில் இருந்திருப்பார். வாவேசு ஐயர் அப்படின்னாலும் அவர் தான். சரிங்களா? வேறு இன்னும் ஒரு சுப்பிரமணியம் ஜி சுப்பிரமணியம். அவர் நம்ம தி ஹிந்து செய்தித்தாள், சுதேசமித்திரன் இதெல்லாம் ஓப்பன் பண்ணவர் ஜி சுப்பிரமணியம். ஸோ அந்த இனிஷியல் வைஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் சி சுப்பிரமணியம் கல்வித்துறை அமைச்சர் சார்ந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட்டு. அடுத்தது பாருங்கள். வேறு இது ரொம்ப முக்கியம். கீழடியில் இதுவரையும் 10 கட்ட அகழாய்வு முடிஞ்சிருக்கு. இப்போ 11ஆம் கட்ட அகழாய்வுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? ஆக்சுவலாக என்னென்னா, இன்னும் 4% மட்டும்தான் இதுவரையும் அகழாய்வு பண்ணப்பட்டிருக்கான். அதுலேருந்தே நம்மளுக்கு இவ்வளோ பொருள் கிடச்சிருக்கு. ஸோ 11ஆவது கட்ட அகழாய்வு பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் பொருள்கள் நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ன வரையும் 10ஆம் கட்ட அகழாய்வு படி அதிகபட்சம் 2600
ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து கிடச்சிருக்கு. சரி, அதிகபட்சம் 2600 ஆண்டுகள் முற்பட்ட பொருட்கள், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கிமு 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 3ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட பொருட்களாக வகைப்படுத்தியிருக்காங்க. சரியாப்பா? ஸோ 2600 ஆண்டு, கிமு 6 to 3ஆம் நூற்றாண்டு, இந்த இன்ஃபர்மேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க கீழடிக்கு. அடுத்து நடத்த போகிற அகழாய்வு வந்து 11ஆம் கட்ட அகழாய்வு. அடுத்து இந்த மகளிர் சிறப்பு இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவரையும் அந்த மகளிர் உரிமை தொகை கீழே சராசரியாக ஒரு பெண்ணுக்கு வந்து 28,000 ரூபாய் வரை கொடுத்துருக்காங்க. சரியாப்பா? அதே மாதிரி இந்த விடியல் பயணம் திட்டம் இருக்குல்ல, இலவச பயணம் திட்டம், அதுபடி 900 கோடி முறை பயணம் செஞ்சுருக்காங்க பெண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கூடுதலான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று இந்த பாருங்களேன், இது இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இந்த ஆரவல்லி மலைத்தொடர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஆரவல்லி மலைத்தொடர் ஆக்சுவலாக என்னென்னா, இங்கே பாருங்களேன், ஆரவல்லி மலைத்தொடர் வந்து குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா இந்த மாநிலங்கள்லையும் டெல்லி யூனியன் பிரதேசத்துலையும் இருக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசிக்காக ஆரவல்லி மலைத்தொடர்ன்றது குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா மற்றும் டெல்லி இந்த யூனியன் பிரதேசத்துலலாம் பரவி இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது 500 மீட்டருக்கு மேல் உயரம் உள்ள பகுதி ஒன்று. சரி, 500 மீட்டருக்கு மேலே உயரம் உள்ள பகுதி இல்லை வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. 100 மீட்டர் உயர மலைகள், அதாவது 2 அல்லது 500 மீட்டருக்கு இடைப்பட்ட 2 அல்லது 2க்கும் அதிகமான 100 மீட்டர் உயர மலைகள். இப்போது 2 500 மீட்டருக்கு நடுவில் 2 100 மீட்டருக்கு மேலே மலைகள் இருந்துச்சு அப்படின்னா தான் அது வந்து ஆரவல்லி மலை தொடராம். அதுக்கு கீழே 100 மீட்டருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மலை தொடர்ச்சியில் இருக்க மலைகள்லாம் ஆரவல்லி மலையாம். ஏன் இப்படி வகைப்படுத்திருக்காங்க அப்படின்னா, ஆரவல்லி மலைத்தொடரில் நம்ம கனிம வளம் எதுவுமே வந்து வெட்டுறதுக்கோ எடுக்கிறதுக்கோ தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த ஆரவல்லி மலைத்தொடர் அப்படின்றத பேர் மாற்றிட்டு அந்த 100 மீட்டருக்கு கீழே இருக்கலாம் ஆரவல்லி மலைனும், 500 மீட்ரு இல்லாட்டி 2 500 மீட்டருக்கு நடுவில் 2 100 மீட்டருக்கு மேலே மலைகள் இருந்தால் மட்டும்தான் அது ஆரவல்லி மலைத்தொடரில் சேரும். மிச்சம்லாம் வந்து எக்ஸஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக அந்த 100 மீட்டருக்கு கீழே இருக்க மலைகளில் என்ன கனிம வளம்னாலும் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு கீழே அவங்க கொண்டு வந்தது. பட் உச்சநீதிமன்றம் உடனே அதை ஸ்டாப் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விளக்கம் கேட்டிருக்காங்க. நீங்கள் அப்படி 100 மீட்டருக்கு கீழே இருக்க பகுதியில் இது பண்ணிங்கன்னா அதில் வந்துட்டு என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்வீங்க, அப்படி மேற்கொண்டீங்கன்னா கனிம வளம் எப்படி பாதிக்கப்படும், அதாவது இயற்கை வளம் எப்படி பாதிக்கப்படும், அதை சுற்றி இருக்க மக்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்கன்ற இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக சமர்ப்பிச்சுட்டு நீங்கள் அடுத்த விளக்கத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியாப்பா? ஸோ இதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதான் பேரை மாற்றிட்டு டக்குன்னு வெட்டி எடுத்துகிட்டு போகலான்னு முடிவு டைம் இருக்குது. சரி, ரைட், ஓகே. பட் உச்சநீதிமன்றம் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்கப்பா. ரைட், இந்த பாருங்கள், இந்தியாவிலே 47% உழைக்கும் மகளிர் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் தான் 47% உழைக்கும் மகளிர் இருக்காங்கப்பா. சரியா? 47% பெண்கள் வேலைக்கு போகக்கூடியவங்க இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இன்னொன்று 2282 புத்தொழில் நிறுவனங்கள் இருக்குது, புதுசாக துவங்கப்பட்ட நிறுவனங்கள். இதில் 56% நிறுவனங்கள் வந்து மகளிருக்கு உடையதாக உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சாரிப்பா, இந்த 2 இன்ஃபர்மேஷனும் ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனாக பார்த்துக்கோங்க. சரியா? ரைட், மெயின்ஸ் எக்ஸாமுக்கு கொடுக்குறதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன்ப்பா. சரியா? சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரே இருக்கும். ஸோ அந்த பேப்பரில் கொடுக்கக்கூடியது முக்கியமான இன்ஃபர்மேஷனாக அதை நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் டிஏசின்னு சொல்லுவாங்க. டிஏசி அப்படின்றது டிஃபென்ஸ் அக்விசேஷன் கவுன்சில். ஸோ அது எக்ஸ்பிளைன் அந்த இதில் கேட்கலாம், விவரித்து கேட்குறதுல கேட்கலாம். சரிங்களா? டிஏசி அப்படின்னா என்னென்னு, டிஃபென்ஸ் அக்வைசேஷன் கவுன்சில் தான் டிஏசி. ஓகேப்பா. அடுத்தது பாருங்கள், இது வந்து பினாக்கின் அப்படின்ற ஏவுகணை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. 120 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க எதிரி இலக்கை வந்து தாக்கி அழிச்சிருக்கு. எங்கன்னா ஒடிசா மாநிலம் சண்டிப்பூர் சோதனை மையம். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சண்டிப்பூர் சோதனை மையம் எங்கே இருக்குது அப்படின்னா ஒடிசா மாநிலம். இது வந்து கேட்கலாம். சரியாப்பா? ரைட், அடுத்தது பாருங்கள். வேறு இந்த என்னென்னா, சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டியில் ஒரே ஆட்டத்தில் 8 விக்கெட்டுகள் வீழ்த்தின பவுலராக சோனம் யஷே சாதனை புரிஞ்சிருக்கார். சரியா? இவர் வந்து பூட்டான் அணியை சேர்ந்தவர். பூட்டான் அணி 5 ஆட்டங்களில் மியான்மர் அணியுடன் தனது ரைட்டு பூட்டான் வீரர் இவர். சரியாப்பா? பூட்டான் பவுலர். அவர் பேர் என்ன அப்படின்னா, இந்த தானே பார்த்தோம். ரைட்டு, சோனம் யஷே.
சரிங்களா. மியான்மர் அணிக்கு எதிரான போட்டியில் இந்த சோனம் யஷே T20யில் ஒரே பவுலராக மொத்தம் 8 விக்கெட்டுகள் தொடர்ச்சியாக இல்லை 8 விக்கெட்டுகள் வீழ்த்தி சாதனை புரிஞ்சிருக்காரு சர்வதேச T20யில். ஸோ இந்த சோனம் யஷே ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். 15 ஆண்டு பாதுகாப்பு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்கப்பா. யாருக்கு அப்படின்னா உக்ரைன் நாட்டுக்கு அமெரிக்கா கொடுத்துருக்காரு. சரி, கொடுத்துருக்காங்க. உக்ரைனுக்கு 15 ஆண்டுகளுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்க அமெரிக்கா உள்ளதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு இதுவும் இல்லைப்பா, அவ்வளோதான். சரிங்களா. 2 நாள் நியூஸ் பேப்பர் முடிஞ்சு. ஸோ நம்ம ஜனவரி 17 குரூப் 2க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் போத் டெஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷனுக்கான வீடியோவும் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா. டெஸ்ட்டு என்ன கொடுக்குறோமோ அந்த 4 ஆப்ஷனுமே உங்களுக்கு தெரியும். நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷனுமே வர மாதிரி தான் ஃபிட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த 4 ஆப்ஷனுக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். சரிங்களா. ஸோ விருப்பப்படுறவங்க 8677722090 அப்படின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை 6374222090 அப்படின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி.